ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சீசா ட்ரேடர் சேனல், இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். ஓகேங்களா? இமீடியட் அப்டேட் எல்லாமே இதில் தான் இருக்கும். அண்டு இந்த சேனலில் எந்த டிப்ஸு அண்டு ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. இங்கே வந்து மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றதை காட்டியிருப்போம், அவ்வளோதான். இது என்னென்னா, இப்போ மார்னிங் பாருங்கள் 7:30க்கு வழக்கம் போல் நம்ம இன்ட்ராடே சார்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதாவது பிஃபோர், இது வந்து சென்செக்ஸோட பிஃபோர் சார்ட்டு. 79,300 கால் ஆப்ஷன், 80,300 புட் ஆப்ஷன். இதோட பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். 1 செகண்ட். ஓகே கைஸ், ஸோ பிஃபோர் வந்து இதை நம்ம போட்டிருப்போம். இதெல்லாம் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் அண்ட் பிஇபி பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டியோட இதே மாதிரி பிஃபோர் சார்ட் வந்து கொடுத்தாச்சு. 24,350 கால் ஆப்ஷன், 24,550 புட் ஆப்ஷன். இதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் வந்து எய்தர் ஒன் சைடு தான் போகும், இல்லை எப்படி போகுன்றதை இங்கே காட்டியிருப்போம். அதாவது செகண்ட் பாயிண்ட்லேருந்து மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சா, இந்த புட் சைடில் வந்து செகண்ட் கேண்டிலுக்கு கீழே க்ரீன் இல்லை ரெட் கேண்டில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் க்ரீன் வந்தால் ரைட் சைடில் ரெட் வரும், இல்லை லெஃப்ட் சைடில் ரெட் வந்தால் ரைட் சைடில் க்ரீன் வரும். அதை கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டார்கெட் நோக்கி போகணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சார்ட்டோட அர்த்தம். சீசா மாதிரி செயல்படும். இந்த பிஇபி பாயிண்ட்டுன்றது ரெண்டு பக்கமும் ஒரே பாயிண்ட்டு தான் இருக்கும். பாருங்கள், 147, இங்கே 147. ஸோ எந்த பக்கம் மார்க்கெட் 147க்கு மேலே இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் இதோட பிஇபியோட அர்த்தம். ஓகே, வாங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பைரி வந்து மாற்றியாச்சு. போன வீக்கிலேருந்து எல்லாருக்கும் நியூஸ் வந்திருக்கும். வியாழக்கிழமை இருந்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து செவ்வாய்க்கிழமை, அதான் நாளைக்கு மாற்றியாச்சு, எவ்ரி செவ்வாய். அண்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டே மாற்றியாச்சு. அதாவது செவ்வாய் இருந்தது வியாழனும், வியாழனில் இருந்தது செவ்வாய் மாற்றியாச்சு. ஓகே, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நமக்கு இது கிடச்சிருச்சு. அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் ரெண்டுமே கால் சைடில் இருக்குது அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஆப்ஷன் செயின் சார்ட்டு ஒரு பக்கம் போகும், ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து வேறு சைடு காட்டும். அதாவது மார்க்கெட் வந்து கால் சைடில் இருந்துச்சுன்னா சார்ட்டில், ஆப்ஷன் செயின் டேட்டாவில் வந்து புட் சைடில் காமிக்கும். இல்லை மார்க்கெட் வந்து புட் சைடில் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து கால் சைடில் காமிக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருத்தர மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, டார்கெட் வந்து ஃபுல்லாக ரீச் ஆகாது. அது என்ன டார்கெட்னா, இப்போ செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது. 136லேருந்து 211னா கிட்டத்தட்ட 80 பாயிண்ட் இருக்குது. இந்த 80 பாயிண்ட்டு இந்த 1% ரேலி வந்து நடக்காது. அதுபோல் பாதி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு பாதியிலே ரிட்டன் வந்துடும், இல்லை எங்கேருந்து வேணால் ரிட்டன் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் கால் சைடில் போனாலும் எஸ்எல் அடிக்கும், புட் சைடில் எடுத்தாலும் எஸ்எல் அடிக்கும். இதுதான் அதோட அர்த்தம். ஸோ என்றைக்கு வந்து நம்ம வாரத்தில் வந்து 2 நாள் வந்து ஒரே டைரெக்ஷனில் ஒரே மாதிரி ட்ராவல் ஆகும், அது என்றைக்குன்னு கண்டுபிடிச்சி அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியே. மிச்சம் 3 நாள் வந்து சைட்வேஸோ இல்லை ப்ரீமியம் டிகேவோ நடக்கும். அன்னைக்கு வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சி அன்னைக்கு ட்ரேடே எடுக்கக்கூடாது. அதான் நம்ம ஸ்ட்ராட்டஜியோட சிறப்பு. அப்படி பண்ணணுன்னா நம்ம வந்து பாருங்கள், வாரத்தில் 3 நாள் ட்ரேடே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். என்றைக்கு இந்த ட்ரேடு செட்டப் கிடைக்குதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். அந்த செட்டப் வந்து இன்றைக்கி கிடச்சிது. ஸோ மார்க்கெட் வந்து 9:20க்கே கிடச்சிருச்சு. பட் வந்து நான் ட்ராவலில் இருந்தேன், அதனால் மார்க்கெட் வந்து அப்டேட்டே நான் வந்து லேட்டாக தான் பண்ணியிருப்பேன். 9:15க்கு மேலே தான் நான் வண்டியை நிப்பாட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்து செக் பண்ணி போடுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், என்ட்ரி அண்ட் டார்கெட் ஹிட் ஆன் ஃபஸ்ட்டு சிங்கிள் கேண்டில். ஸோ நோ வே டு கேட்ச். அதாவது நம்ம என்ட்ரி எடுக்க முடியாதபடி அந்த ஒரே கேண்டில்லையே மொத்த டார்கெட், அதாவது மார்க்கெட் வந்து கால் சைடில் 136க்கு மேலே ஓப்பன் ஆகி ஃபுல்லாக, அதாவது பிஇபி பாயிண்ட்லேருந்து ஃபுல்லாக டார்கெட் ஆகி ஒரே கேண்டில்லையே இந்த 214, அதாவது 80 பாயிண்ட்டோட மூவ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த புட் சைடும் இந்த பிஇபி பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் அமையலை. அதனால் ஃபஸ்ட்டு கேண்டில்லையே நம்மளோட சார்ட் முடிஞ்சதுனால இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடும்ன்றனால இந்த சார்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு மாற்றினேன். அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நான் வந்து டைம் எடுத்துகிட்டு, இந்த சென்செக்ஸும் பாருங்கள் அப்படியே ஜம்ப் ஆகிடுச்சு. ஜம்ப்டு மீன்ஸ் இந்த ப்ரைஸ் என்னவோ, இந்த செகண்ட் பாயிண்ட், பிபி பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இது எதுவுமே எல்லாமே வந்து ஒரே கேண்டில்லே முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு யோசனை வந்தது, ஆமாம் அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றினா இது வரும்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு மேலே தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாற்றணும். பாருங்கள், அப்படியே 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி வச்சுருக்கோம். 24,400 கால், 24,600 புட்டு. பட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேம் தான். சேம் சென்செக்ஸுக்கு வந்து 300 பாயிண்ட் வந்து தள்ளி வச்சிடணும். தள்ளி வச்சு இப்போ திரும்ப அப்படியே வந்து ட்ரா பண்ணி பாருங்கள் என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ஸோ
இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் கேண்டில் மேலே போச்சு. பட் நம்ம என்ட்ரியை வந்து என்னென்னா ஒன்று இந்த பிபி பக்கத்தில் வந்தோ இல்லை பிபியை டச் ஆகியோ இல்லை செகண்ட் பாயிண்டில் டச் ஆகியோ மேலே போகும். அதே சமயத்தில் புட் சைடில் சேம் இது வந்து மேலேருந்து கீழே வருதுன்னா இது கீழேருந்து மேலே போகும். இங்கே வந்து டச் ஆகிட்டு திரும்பும் போது அதாவது மேலே க்ரீன் கேண்டில் வைக்கும்போது இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே ரெட் கேண்டில் வைக்கும். ஸோ அதை கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பக்கத்தில் தான் வந்துச்சு. இது 147 பிபி பாயிண்ட்டு, இங்கே 153 வரைக்கும் வந்தது. சாரி 158 நினைக்கிறேன். வந்துட்டு அப்படியே திரும்ப போய் மேலே வந்து ஃபுல் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் டைரெக்ஷன் வந்து அன்றைக்கி அமைந்தது. ஸோ இது இதை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய விஷயம். என்றைக்கு ரேலி நடக்கும், என்றைக்கு சைட்வேஸ் நடக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரேலி நடக்கிற அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு ஒரே டைரெக்ஷன்லேயே உட்காந்துடலாம் எண்டு வரைக்கும். சரிங்களா? அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே 160 எங்கேயாவது பை பண்ணிங்கன்னா அடுத்து பாருங்கள் 211, அதாவது கிட்டத்தட்ட 52 பாயிண்ட்டு. சமயத்தில் வந்து 70-80 பாயிண்ட்லாம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் வந்து இந்த 211 அவ்வளோதான். இதுக்கு மேலே எவ்வளோ போனாலும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? நமக்கு வந்து நம்ம கொடுத்த பாயிண்ட் வந்து அச்சீவ் ஆனாலே போதும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி அச்சீவ் ஆகிருக்கு. இது வந்து நிஃப்டியோடது. இன்றைக்கி வந்து எங்களால் கேட்ச் பண்ண முடியல. நான் வந்து பிஇபியில் லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் வந்து எனக்கு கிடைக்கல. சில நேரத்தில் வந்து பிஇபியை டச் பண்ணிட்டு போகும். நீங்களே வந்து பல நாட்களில் பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பாருங்கள் அப்படியே இங்கேருந்து மேலே போயிடுச்சா. ஸோ புட் சைடில் பாருங்கள் அப்படியே இங்கேருந்து கீழே வந்திருக்கும். ஸோ பாருங்கள் டிகே வந்து எவ்வளோ அதிகமாக நடந்திருக்கு. இப்போ 158லேருந்து 31, அதாவது 120 பாயிண்ட் டிகே நடந்திருக்கா. அப்போ இதே 120 பாயிண்ட் மேலே போயிருக்கா பாருங்கள். இங்கே 136லேருந்து 120 கூட்டினா 256. ஸோ இங்கே பாருங்கள் 250 பாயிண்ட் கரெக்டாக போயிருக்கா. இது கரெக்டாக சீசா மாதிரி நடந்திருக்கா. இங்கே 130 எவ்வளோ பாயிண்ட்டு, ஆமாம் 120 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. இங்கே 120 பாயிண்ட்டு கரெக்டாக மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் சீசா ட்ரேடிங் சேனல். ஸோ இதுதான் வந்து சீசா ட்ரேடர் சொல்லித்தர்றாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சென்செக்ஸில் பாருங்கள், சென்செக்ஸில் கிட்டத்தட்ட பக்கத்தில் என்ட்ரி கிடச்சிருக்கும். பாருங்கள் கரெக்டாக பிஇபி பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து 250 பாயிண்ட்டு நம்ம வந்து இங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். பட் வந்து ட்ரேட் எடுக்கலை. பட் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்றதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 716.5 பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, இங்கேயும் அதே தான். ஸோ இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்து 734 வரைக்கும் வந்தது. 723, 734. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் என்ட்ரி கிடச்சிருந்தா நம்ம வந்து ஃபைனல் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இண்டெக்ஸில் வந்து ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டிலே மொத்த 100 பாயிண்ட்டு நிஃப்டிலையும், சென்செக்ஸில் வந்து 350 பாயிண்ட்டும் அப்படியே ஃபுல்லாக கேப்சர் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாதிரி நடந்தது. ஸோ என்றைக்குமே அப்படி நடக்காது, என்றைக்காவது இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்தை கேப்சர் பண்ணி ஒரே ஒன் சைட் ரேலியில் உட்கார்றது தான் நம்மளோட சிறப்பு. அந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சோம். பட் என்ட்ரி கிடைக்கல. டோன்ட் வரி, இந்த வாரத்தில் இன்னொரு தடவை என்ட்ரி கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த வாரம் கிடைக்கும். நம்ம அந்த ப்ராஃபிட் டேயில் மட்டும் அந்த ப்ராஃபிட் டேக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணணும். டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான் உங்களுக்கு ரேலி கிடைக்கும். 3 நாள் வந்து சைட்வேஸு ப்ரீமியம் டிகே தான் நடக்கும். இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். ஸோ அதை மாற்றவே முடியாது. வாரத்தில் 5 நாளும் நமக்கு ரேலி கிடைக்காது. ஸோ ரேலி கிடைக்காத நாட்கள் வந்து ஒன்று சின்ன ப்ராஃபிட் வரும், இல்லைனா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகும், லாஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ரேலி கிடைக்கிற அன்னைக்கு மட்டும் உட்காந்திங்கன்னா எடுக்கிற அன்னைக்கு எல்லாமே ப்ராஃபிட்டில் வரும். ஸோ அந்த வீக்கெண்டில் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஒவ்வொரு வீக்கும் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது உங்கள் மந்த் எண்டோட போர்ட்ஃபோலியோவும் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ், டேக்ஸ்னு போயிட்டு இந்த லாஸும் இந்த சைட்வேஸில் நீங்கள் லாஸும் அட்டன் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அதையெல்லாம் சேர்த்து நீங்கள் ப்ராஃபிட்டில் எடுத்த அந்த அத்தனை லாபமும் அன்றைக்கி வாரத்திலே போயிடும். ஸோ டெய்லி ட்ரேட் எடுக்கிறவங்க கண்டிப்பாக தோப்பாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 7 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணி இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு டிசிப்ளினாக இந்த ஸ்ட்ராட்டஜிக் பில்ட் பண்ணி இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் இதில் அட்டாச் ஆகிருக்கு, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த 2-3 நாளாக வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கற்றுக்கிறதெல்லாம் ஆர்வம் இல்லை, எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபியூ பீப்புள் ஆர் ரெடி டு லூஸ் 2 lakhs 5 lakhs இந்த மாதிரி, இல்லைனா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் ஃபார் இத்தனை லேர்னிங். அதாவது அவங்க லாஸ் பண்ணுறதுல ஒரு 5% கூட செலவழிக்கிறதுக்கு, அதாவது கற்றுக்கிறதுல ஆர்வம் காட்டலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சில டைம் இல்லை, அவங்களோட ஒர்க் பிஸின்றனால அவங்களால மார்க்கெட் பார்க்க முடியாது, என்னால் கற்றுக்க முடியாது. பட் என்கிட்ட இருக்கிற மணி மட்டும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து சரி வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
ஸோ அதான் நான் இங்கே சொல்கிறேன், ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு லேர்ன், தட்ஸ் ஒய் ஐ எம் லுக்கிங் ஃபார் கால் அண்ட் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்கள இங்கே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். பட் நம்ம வந்து ஓகே, ஸோ ப்ராப்பராக டெய்லி ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களே வந்து இங்கே வந்து டெய்லி ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணி பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் என்னாலலாம் முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நான் வந்து 11 பேர்கிட்ட கோர்ஸ் படித்து அதில் இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு அப்படி செக்ரிகேட் பண்ணி 2-3 பேரோட கோர்ஸோட இதெல்லாமே சேர்த்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆப்ஷன் சார்ட்டும் ஆப்ஷன் செயின் டேட்டாவும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி 2 வருஷம் அனலைஸ் பண்ணி 2 வருஷம் ரெக்கார்டு பண்ணி தான் இதை நான் இங்கே வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணவங்க அட்லீஸ்ட் 1 வீக் ஆச்சு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் மார்னிங் ஒரு சார்ட், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு சார்ட், இடையில வந்து டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறதில்ல. இந்த இடத்துல மேலே போகும், இந்த இடத்துல கீழே போகுன்றது. ஏன்னா இதை நீங்களே கற்றுக்கணுன்றதுக்காக நான் விட்டுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு இருந்தேன், பட் இப்போ கொடுக்குறத நிப்பாட்டிட்டேன். என்னோடய ஒர்க்கிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.